ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமான யோசனைகள் உனக்கு இருக்கிறது. அதை விடவே அதிகமான யோசனைகள் என்னிடமும் இருக்கிறது. எல்லா நிமிஷமும் நீ கேட்கும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் சாயி என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறீர்கள்? செய்யக்கூடாத விஷயங்களையா செய்துவிட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன்? மனிதர்கள் எல்லோரும் என்னென்ன செய்வார்கள், அதைதான் நானும் செய்கிறேன். நானும் ஆசைப்படுகிறேன். என்னுடைய கூட பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆசைகள் அனைத்தும் நடக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த இடத்திலும் தாழ்ந்து போய் நின்றுவிடக் கூடாது. எல்லாருக்கும் நேராக நான் இப்படிப்பட்டவர், இந்த ஒரு திறமை என்னிடம் உள்ளது, இந்த திறமை எனக்கு நிச்சயமாகவே இருக்கிறது என்று மற்றவர்கள் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திறமையே கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் எதற்காக சாயி மற்றவர்களுக்கு நேராக என்னை விட்டு கொடுக்கிறீர்கள்? என்னை நீங்கள் விட்டு கொடுத்தது அனைத்தும் போதும் சாயி. இதற்கு மேல் எந்த ஒரு நிலையிலும் என்னை விட்டு கொடுத்து விடாதீர்கள் யாருக்கும் மத்தியிலேயும். ஏனென்றால் நானும் தாங்க மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் நீ இப்படிதான், உன்னுடைய குணத்துக்கு நீ இப்படிதான் இருப்ப, அப்படிதான் இருப்பேன்னு ஒவ்வொரு நபரும் சாபம் விடுறாங்க. நான் எல்லோருக்கும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே எனக்கு புரியல. மற்றவங்க சாபம் விடுற அளவுக்கு நான் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்பதை இன்று வரைக்கும் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை சாயி. எனக்கு பிடித்தது போல வாழ்கிறேன், எனக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறேன். அது மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா என்றெல்லாம் நான் பார்ப்பது அல்ல. எல்லா விஷயமும் எனக்கு பிடித்தது போல செய்கிறேன், இது தவறா என்று என்னிடம் நீ கேட்கிறாய். இவ்வளவு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருப்பாய். ஒவ்வொரு நிமிஷமும் என்னிடம் சொல்வாய். நான் தினமும் உன்னிடம் இதேதான் பேசுகிறேன், இதே விஷயத்தை தான் சொல்கிறேன். உனக்கு அழுத்து போகவே இல்லையா சாயி? என்னுடைய வாழ்க்கையை இனிமேலாவது நல்ல வழியாக நடத்தி காட்டு சாய் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அம்மா, நீ மனதில் என்னென்னலாம் நினைத்தாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னிடம் நீ பேசினாயோ, அனைத்து விஷயங்களையுமே நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த விஷயத்துக்காக முயற்சிகளையும் செய்யற. அப்படி இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ முன்னேறி விடுவாயோ என்ற ஒரு பயத்தால் மட்டுமே தான் பிடிக்காமல் இருக்கும். நன்றாக வாழ்க்கையில் வாழ்ந்து விடுவாயோ என்ற ஒரு எண்ணத்தால் மட்டுமே தான் அப்படி இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அல்ல. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை யோசி. இப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ அதே போல எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய். உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தோல்வி என்பது இருக்காது. அப்படியே தோல்வி என்பது இருந்தாலும் உனக்கு பிடித்ததை தானே செய்கிறாய். அப்பொழுது மல்லுக்கெட்டியாவது நாம் தோற்று போக கூடாது என்பதற்காக முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருப்பாய். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்படும் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று. இப்பொழுது கூட நான் உனக்கு சொன்னேன், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நீ வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்தால் ஜெயித்து விடுவாயோ, நீ நல்ல விஷயம் செய்வதனால் வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் விட மேலே வந்து விடுவாயோ என்றுதான் அனைவருமே பயப்படுகிறார்கள். அதாவது இப்பொழுது சொல்கிறாய் அல்லவா, என்னை தடுக்கிறார்கள் என்று அவர்கள், அந்த நபர்கள் எல்லாம் நீ என்னதான் செய்தாலும் என்னென்ன விஷயங்களை நீ மேற்கொண்டு செய்தாலும் தடுக்கத்தான் போகிறார்கள், பொறாமைப்படத்தான் போகிறார்கள். இதெல்லாம் அடுத்த பட்சம். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று எப்படி நீ முயற்சிகளை போடுகிறாயோ இதே போல எப்பொழுதும் முயற்சிகளை போட்டுக்கொண்டே இரு.
கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதில் எந்த மாற்றமுமே அல்ல. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பொறாமையோடு இருக்கிறார்கள். நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் பத்தியா? அந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். எதுவுமே கிடைக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? போராடுகிறாய் அல்லவா? போராடு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நிமிஷமும் போராடி கொண்டுதானே இருக்கிறாய். இதற்காக நீ உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்காக கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவாய். யாருக்கு மத்தியில் நீ இதை செய்யாதே அதை செய்யாதே என்று ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பின்தங்கியே நீ இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் அவரவர்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும். எல்லா நிலையிலும் நீ எப்பொழுதும் முன்னேறவே கூடாது. அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே தான் முன்னேற வேண்டும். நீ எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பத்தியா? அவர்களுக்கு மத்தியில் அவர்களை எல்லாம் விட மேலே வந்து நிற்பார். ஆரம்ப காலகட்டத்தில் நீ தோற்பது போல இருந்து மற்றவர்கள் கை தட்டினாலும் ஆனால் முடிவில் நீதான் ஜெயிப்பாய். கை தட்டியவர்கள் அனைவரும் நீ கீழே விழுந்து விட்டாய் என்று கை தட்டியவர்கள் அனைவரும் நீ கீழே விழும் பொழுது நீ விழுந்து விட்டாய், இனி எழுந்திருக்கவே மாட்டாய் என்று உன்னை எப்ப பார்த்தாலும் சிரித்து சிரித்து கை தட்டி சிரித்தார்கள் பத்தியா? அவர்கள் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் தலை குனிவார்கள். நீ என்ன செய்வாய்? நீ தலை நிமிர்வாய், அவர்கள் தலை குனிவார்கள். எல்லோருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நேரங்கள் மட்டுமே இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு குழந்தைகள் பிறக்கிறது என்றால், இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறது என்றால் ஒவ்வொருவருக்கும் ஜாதகங்கள் மாறும். புரிகிறதா? ஜாதகங்கள் மாறிதான் அமையும். என்னுடைய தங்கமே, அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். ஒரே நேரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகங்கள் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் பத்தியா, நீ இப்படிதான் இருப்பாய், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போகவே மாட்டாய், முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் பத்தியா? உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்கிறார்கள் பத்தியா? அவர்கள் எல்லோருமே நிச்சயமாக தலை குனிவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய். காலங்கள் எப்பொழுதும் அவ்வளவு சுலபமாக எதையும் தந்துவிடாது. அப்படி ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை தந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் போகாது. இப்பொழுது எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து கவலைப்படுகிறார். கிடைத்தவுடன் தான் தெரியும் நம்மிடம் இத்தனை நாள் வருவதற்கு காரணம் நம்மிடம் எல்லாமே நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போல என்பது. கொஞ்ச காலம் பொறுத்து விட்டாய், இனி பொறுக்க வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்க போகிறது. பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை சிக்கலில் மாட்டிவிடலாம் என்று நினைத்த போதும் இந்த சாய் ஆகிய நான் உன்னை ஒரு பொழுதும் எந்த ஒரு சிக்கலிலேயும் மாட்டிவிடக் கூடாது என்று நினைத்தேன். காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தி தெய்வமும் உன்னை கஷ்டப்படுத்தும் பொழுது உன்னால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை அப்பா அடிக்கிறார், அம்மா இருக்கிறார் என்றால் அப்பா அடிக்கும் பொழுது அம்மா தட்டி கொடுக்க வேண்டும். இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடிக்கும் பொழுது அந்த பிள்ளை எங்கு போவது என்று தெரியாமல் தத்தளிக்கும். உன்னை மனிதர்கள் ஆனவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் தெய்வங்களாகிய நான் நிச்சயமாக எந்த ஒரு விதத்திலும் கஷ்டம் என்ற ஒன்றை படுத்தவே மாட்டேன். சீக்கிரமாக உன்னை கஷ்டப்படுத்திய ஒவ்வொரு நபர்களுக்கும் இதுதான் வாழ்க்கை, மற்றவனை நீ கஷ்டப்படுத்தின அப்படின்னா உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி காட்டும் வகையில், அவர்களை தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் கஷ்டப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் அடுத்த நிமிஷம் அவர்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை பற்றி யோசிக்காத அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பங்களை கொடுப்பேன். இன்பத்திற்கு பஞ்சம் அல்ல. இனி வரும் நாட்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் சொர்க்கங்கள் மட்டுமே. தேடும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் கிடைக்கும்.
எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு நிலையிலும் தாமதம் இல்லாமல் இனி கிடைக்கும். நீ எதிர்பார்த்தது கிடைத்தாலே எல்லோருக்கும் இங்கு சந்தோஷம்தான். எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும். காலம் முழுவதும் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் நிறைய அதிசயங்களும் இனி நடக்கும். இனி என்னிடம் வந்து ஒரு பொழுதும் புலம்ப மாட்டாய். காரணம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தான் எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதனால் இனிமேல் என்னிடம் எதையும் புலம்ப மாட்டாய். எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.